ஈட் அண்ட் டேஸ்ட் டெய்லி என்ற அனுதின தியான வேளைக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். யோபு 37 அதிகாரம் 5 பின்பாகத்திலே நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். இது யெகூ கூறின ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை அவர் கூறும் பொழுது அதற்கு முந்தின வசனங்களிலே நாம் பார்த்தோம் என்றால் தேவனுடைய மகத்துவத்தை குறித்து பேசுகிறார். அவர் எப்பேற்பட்டவர் என்பதை குறித்து பேசுகிறார். படைப்பின் மேலே அவருக்கு இருக்கிற வல்லமையை குறித்து அவர் சொல்லுகிறார். அப்படி சொல்லிவிட்டு தான் அந்த வல்லமையுள்ள தேவன் நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவர் என்று சொல்லுகிறார். 4 வசனம் 5 எல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய மைட்டி பவர், ஆண்டவருடைய மெஜஸ்டிக் பவர், ஆண்டவருடைய மார்வலஸ் பவர், இதை நாம் அறிந்து கொள்கிறோம். அது கிரகிக்க முடியாதது, நாம் அறிந்து கொள்ள முடியாதது. 36 அதிகாரம் 26 வசனத்திலும் இது சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், நாம் அவரை அறிய முடியாது. அவர் மகத்துவம் உள்ளவராக இருக்கிறபடினாலே, since he is a mighty God, நாம் அவரை நம்முடைய அறிவை வைத்து அறிந்து கொள்ள முடியாது. அப்பேற்பட்ட அறிந்து கொள்ள முடியாத தேவன் அவர் நாம் கிரகிக்க முடியாத, அதாவது நாம் அறிந்து கொள்ள முடியாத பெரிய காரியங்களை நமக்கு செய்கிறவராகவும் அவர் இருக்கிறார். எப்பேற்பட்ட தேவன் நம்முடைய தேவன். அப்பேற்பட்ட தேவனை நாம் இந்த நாளிலே கொண்டிருக்கிறபடினாலே, தேவனாக கொண்டிருக்கிறபடினாலே சந்தோஷமாய், தைரியமாய், விசுவாசத்தோடு நாம் கடந்து செல்வோம். தென் அமெரிக்காவில் உள்ள ஆண்டஸ் மலைகளுக்கு இடையில் ஒரு ரயில் பாதை அமைக்க வேண்டும் என்று சொல்லி ஆலோசனை நடத்தப்பட்டது. அநேக பொறியாளர்களை அழைத்து அவரிடத்திலே கேட்கும் பொழுது இது கூடாத காரியம் என்று சொல்லிவிட்டார்கள். அப்படி என்றால் அந்த இடத்திலே ஓடுகிற நதியின் பக்கத்திலே கரையோரத்திலே அந்த கரையோரமாக ரயில் பாதை அமைக்கலாமா என்று கேட்கப்பட்ட பொழுதும் அதுவும் முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். ஏனென்றால் அந்த மலை மேடுகளும் பள்ளங்களும் நிறைந்த ஒரு பயங்கரமான ஒரு மலை பகுதி. ஆனால் ஒரே ஒரு நபர், 60 வயதுக்கு மேற்பட்டவர், எர்னஸ்ட் மாலினோஸ்கி, 60 வயது நிறைந்தவர், இதை செய்து முடிக்க முடியும் என்று சொன்னார். அனைவரும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஆனால் இவர் துல்லியமாக, நிச்சயமாக என்னாலே முடியும் என்று சொன்னபடியினாலே அவரிடத்திலே அந்த பணி கொடுக்கப்பட்டது. அவர் அந்த பணியை பெரு நாட்டிலிருந்து ஆரம்பித்து ரயில் பாதையை போட துவங்கினார். அதிலே 62 டனல்ஸ், அதாவது சுரங்க பாதைகள் இருந்தன. 13 பாலங்கள் இருந்தன. இந்த வேலை நடப்பதற்கு அநேகர் தடை செய்தார்கள். எவ்விதமாகவாவது அதை குலைத்து விட வேண்டும் என்று சொல்லி அவரை நாடு கடத்தினார்கள். அரசாங்கம் அவருக்கு பொருளாதார வசதி, பணம் கொடுக்காமல் போய்விட்டது. ஆனால் இந்த எல்லா இடர்பாடுகளுக்கு மத்தியிலும் அவர் இந்த பணியை செய்து முடித்து பெரிய சாதனை படைத்து 1880 வருஷத்திலே உலக மகா அதிசயங்களில் ஒன்றாக கருதப்படுகிற ஒரு ரயில் பாதையாக இதை மாற்றினார். ஆம், ஒருவேளை நாம் நினைக்கிறதுக்கு அதிகமாக நம்மாலே முடியாது என்று நினைக்கிற காரியங்களை, மற்றவர்கள் நம்மிடத்திலே இந்த காரியம் நடைபெறாது என்று சொல்லுகிற அந்த காரியங்களை கர்த்தர் செய்வதற்கு வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஏனென்றால் அவர் பெரியவர், அவர் மகத்துவமானவர். ஆகவே நமக்கும் அவிதமான பெரிய காரியங்களை செய்வதற்கு வல்லமையுள்ளவராயிருக்கிறார். நாமும் அவருக்காக பெரிய காரியங்களை செய்வதற்கு நமக்கு பலன் கொடுக்கிறவராகவும் இருக்கிறார். இப்பேற்பட்ட கிருபையை நாம் இந்த நாளிலே பெற்று கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்வோமாக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் என்று சொல்லி நாங்கள் இன்று தியானித்தோம். ஏனென்றால் நாங்கள் கிரகிக்க கூடாத பெரிய வல்லமை உள்ள, மகத்துவமுள்ள தேவனாக நீர் இருக்கிறீர். ஆகவே நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலும் அவிதமான பெரிய காரியங்களை நீர் செய்வதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறீர் என்று சொல்லி இந்த நாளிலே கற்றுக்கொண்டோம். எங்களுடைய வாழ்க்கையிலும் நீர் அற்புதங்களை செய்வீராக. மற்றவர்கள் நினைக்கிறதற்கும் பார்க்கிறதற்கும் அதிசயப்பட்டு போகும்படியாக, இது எப்படி நடந்தது என்று சொல்லும்படியாக
இது முடியாத காரியம் என்று நினைத்தோமே என்று சொல்லும்படியாக அதிசயங்களை நடப்பிப்பீராக. உம்முடைய வல்லமை விளங்குவதாக. எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய கிரகிக்க முடியாத ஆலோசனைகள், நன்மைகள், வல்லமைகள் வெளிப்பட்டு பெரிய காரியங்களை செய்வதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.